வணக்கம். நாம இப்ப பார்க்க இருப்பது சிம்ம ராசி. ஜூன் மாத பலன்கள்ல ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுல சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் ரொம்ப சிறப்பா இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 1 தேதியிலிருந்து 15/6/2025 சூரிய பகவானும் அமர்வார். அதே போல 2/6/25 புதன் பகவானும் அமர்வார். இது எல்லாம் சேர்ந்து சூரியன் புதன் குரு 3 பலத்தையும் கொடுத்து சூரிய ஆதிபத்திய குரு யோகம். அதனால நீண்ட நாளைக்கு அப்புறம் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களால் லாபம், அதிகார பதவிகள் கிடைப்பது, நிலையான வேலைக்காக போராடுவது. என்னதான் அஸ்தமத்து சனியான படம் உள்ள வந்தாலும் இன்னும் முழுமையாக வரல. அதனால இப்போ உங்களுக்கு லாப காலம் தான், பயப்பட வேண்டாம். ஆனா ஜென்மத்திலே இருக்க கேது பகவான் அவர் கூட செவ்வாய் பகவானும் சேர்ந்து செவ்வாய் கேது சில தலைவலிகளை கொடுக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறீங்க, அலுவலகத்துல மேலதிகாரி உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு பொசிஷன் கொடுக்குறாரு. ஆனா அந்த மேலதிகாரிகள் கொடுத்த ப்ரமோஷன் நீங்க போய் உட்காரும் போது சக ஊழியர்கள் கூட இருக்க வேலை செய்யறவங்களா உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க. இந்த பதவிக்கு இவன் தகுதியானவனா, இவனை எதுக்கு இப்படி இதுல தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக பொறாமைப்பட்டு நடந்து கொள்வார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எதை பத்தியும் கவலையே படக்கூடாது. யாரு பொறாமப்பட்டாலும் கவலைப்படக்கூடாது. மேலதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைச்சு குரு பகவான் உங்களுக்கு நல்ல பொசிஷன் கொடுத்தாருன்னா அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக காது கேட்காமல் நடந்து கொள்ள வேண்டும். சக ஊழியர்கள் பொறாமப்பட்டு பேசுற பேச்செல்லாம் கண்டுக்காம கடுமையா உழைச்சி அந்த பதவியை தக்க வைத்து அதன் மூலியமாக வருமான பெருக்கம், மரியாதையான வாழ்க்கைக்கு போயிடணும். அதன் மூலியமா வருமானம் உண்டு, மரியாதையான வாழ்க்கை உண்டு, அதே போல உயர்வான வாழ்க்கை உண்டு. இது எல்லாம் இருக்கிறதால பொறாமைப்பட்டு உங்களை கெடுக்கணும்னு ஏதாவது குட்டிச்சாத்தான வேலை பார்க்கறவங்களை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. அப்படி நடந்து கொள்ளும் போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க சின்னதா குடும்ப உறவுகள்ல சில வருத்தங்கள் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு பகவான் போறாரு, அவரோட சனி பகவான் சேர்ந்து போறதால கணவன் மனைவி உறவில் சில விரிசல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதிகமா நீங்க அலுவலகத்துல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும், வருமானத்துல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால உறவுகள்ல சில வருத்தங்கள் இருக்கும், கணவன் மனைவி உறவில் சிக்கல் இருக்கும். சிலருக்கு விவாகரத்து நான் பண்ணிட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு மனைவி சொல்ற மாதிரி ஒரு சூழல் வரும், கணவன் சொல்ற மாதிரி ஒரு சூழல் வரும். இப்பெல்லாம் வீட்டுக்காக நீங்க நேரம் செலவிடவே இல்லை அப்படின்னு ஒரு பொறாமைப்படுற மாதிரி ஒரு சூழலா வரும். அதில் பத்திலாம் கவலைப்படாம நீங்க உங்களோட பணியை சரியா செய்யுங்க. அலுவலக பணியை அலுவலகத்திலையும், வீட்டுல வந்தா அலுவலக பணிகளை வீட்டுக்கு எடுத்துட்டு வராம நீங்க ஒழுங்கா நடந்து கொள்ளும் போது அதையெல்லாம் சரி செய்து விட முடியும். அதே மாதிரி ஆன்மீக வழிபாடு, இறை வழிபாடு தான் உங்களை எல்லாத்துலயும் காப்பாற்றும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு முறையேனும் இந்த ஜூன் மாதத்துல ஆனி மாதம் பிறந்த பிறகு, அதாவது 15/6/2025 பிறகு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் போயிட்டு வந்துருங்க. அந்த கிரிவலம் போகும்போது சூரியலிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்கும். அந்த சூரியலிங்கத்துக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்துருங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா அஷ்டலிங்கம் அப்படின்னு 8 லிங்கம் இருக்கும். அந்த காலத்துல 8 லிங்கம் மட்டும்தான் கிரிவல பாதையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் மகா பெரியவர் இவங்கெல்லாம் கோயில்களை நிறைய ஒருங்கிணைச்சாங்க. ஏன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் பிட்டா இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா கோபுரம் தனியா, அதுக்கப்புறம் சின்ன கோயில்கள்லாம் தனியா, எல்லாமே பிட்டா தனியா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒரு காம்பவுண்டுக்குள்ளார கொண்டு ஒருங்கிணைச்சாங்க. அப்படி ஒருங்கிணைக்கும் போது பாத்தீங்கன்னா 8 லிங்கத்தோட சேர்த்து சூரியலிங்கம், சந்திரலிங்கம்னு வச்சாங்க. சூரியன் சந்திரனுக்காக தனி லிங்கம் பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுல சூரியலிங்கத்தை வழிபட வேண்டும். சூரியலிங்கத்தை வழிபடும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார பதவிகள் கொடுப்பதோட அந்த அதிகார பதவியில நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அதன் மூலியமா வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி சிம்மராசி குழந்தைகள், மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடம் இப்ப சேர்ற இந்த நேரத்துல, கல்லூரி சேர்ற இந்த நேரத்துல அவர்களுக்கு சரியான கல்லூரி கிடைக்கும், சரியான பள்ளிகள்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு, ஸ்கூல்ல நல்ல ஸ்கூலா கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதுல ஃபீஸ் கட்டுறதுல இடைஞ்சல் இருக்கும், உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறதுல இடைஞ்சல் இருக்கும், சின்னதா வருத்தங்கள் இருந்தால் அதையெல்லாம் தாண்டி வளர்ச்சி பாதைக்கு குரு பகவான் அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா 3 கிரக சேர்க்கை, இது எல்லாமே சிறப்பா இருக்கு. அதனால சின்னதா இடைஞ்சல்கள் இதெல்லாம் கவலைப்படாம ரொம்ப நல்லா எடுத்துட்டு போக முடியும். ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 90% யோகமான ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்துல திருவண்ணாமலை கிரிவலம் சென்று ஞாயிற்றுக்கிழமையில சூரியலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள்.